இந்த நாளிலே நாம் கேட்க போகிற தொடர் பாடம் என்னவென்றால் ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரின் நடபடிகள், பாகம் 8. போன வாரம் நாம் ஒன்று கூடவில்லை. இன்றைக்கு நாம் மீண்டும் ஒன்று கூடுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் படிக்க போகிற விசேஷமான தலைப்பு என்னவென்றால் ஆக்ட்ஸ் சாப்டர் 29, ஃபைனல் ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 29, ஆவியானவரின் கடைசி நடபடிகள் என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கின்றோம். நமது கவனத்திற்குரிய மைய வசனம் அப்போஸ்தலர் 28, 30, 31 வசனங்களை நாம் படிக்கிறோம். எல்லாரும் அப்போஸ்தலர் 29 அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோமா? வேதாமத்தை திறந்து தேடுங்கள். என்ன இன்னும் தேடுகிறீர்களா? அப்போஸ்தலர் 29 அதிகாரம் என்று ஒரு அதிகாரம் பைபிளிலேயே கிடையாது. நாம் முதல்ல பார்த்தபடி அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 30, 31 வசனங்களுடன் அந்த புத்தகம் முடிவடைகிறது. அப்போஸ்தலர் 29 அதிகாரம் என்று சொன்னீர்களே, என்ன செய்வது? அந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் தான் எழுத வேண்டும். அப்போஸ்தலர் 28, 30, 31 வசனங்கள் பாருங்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாழும் காலம் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் ஊழிய பணியை நம் மூலமாக துரிதமாக முடிக்க காத்திருக்கும் காலம் ஆகும். தொலைந்து போனவர்களை இரட்சகரிடம் திருப்புவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கும் காலம் ஆகும். சுவிசேஷத்தின் சத்தியத்தை சாட்சிகளாக நாம் அறிவிக்க வேண்டிய காலம் ஆகும். இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் 29 அதிகாரத்தின் காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியை பவுல் கடைசி அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களில் நமக்காக முன்வைத்து சென்றிருக்கின்றார். அன்பான தேவப்பிள்ளைகளே, அந்த 2 வசனங்களைத்தான் நாம் பார்த்தோம் அல்லவா? அப்போஸ்தலர் 28, 30, 31 இந்த 2 வசனங்களை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்குரிய பாடத்தை நாம் ஜெபத்தோடு படிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்போஸ்தலர் 29 அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் இல்லாத அதிகாரம், நாங்கள் எழுத வேண்டிய அதிகாரம். ஆண்டவரே, அது எப்படி எழுத போகிறோம் என்ற ஞானத்தை எங்களுக்கு உடைய வசனங்கள் வழியாக, பவுலின் வாழ்க்கையின் வழியாக, அப்போஸ்தல நடபடிகள் வழியாக ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடும். ஆண்டவரே, இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இந்த ஓய்வு நாள் நம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்களிலிருந்து கடைசி நாட்களிலே ஆவியானவர் கடைசி நடபடிகளை நிகழ்த்த இருக்கிறார். அவர் அதை எப்படி செய்ய போகிறார்? பவுல் வாழ்க்கையில் எப்படி செய்தார்? நம் மூலமாக அவர் எப்படி செய்யக்கூடும் என்பதை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 3 பாடங்கள். முதலாவது, பவுலின் ஊழிய நோக்கம், த ஸ்கோப் ஆஃப் பால்ஸ் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 30 வசனத்தில் படிக்கிறோம். தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இதாங்க பவுலின் ஊழிய நோக்கம். பவுல் தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டான். அவன் எந்த வித்தியாசமும் பாராமல் தன்னிடம் வந்த அனைவருக்கும் கிறிஸ்துவை அறிவித்தான். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பாருங்கள், வேதாகமத்தில் யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் எல்லாருக்கும், பவுலை தேடி வந்த எல்லாருக்கும் அவன் சத்தியத்தை அறிவித்தான்.
பவுல் இயேசுவுக்கு சாட்சியாக விளங்கினான் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் பவுல் ஊழியம் செய்தான். பவுல் செய்த ஊழியம் பற்றி ஒரு சிறு பட்டியல், ஷார்ட் லிஸ்ட் பாருங்களேன். ஜெபாலயத்தில் யூதர்களுக்கு பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 9:20. ஜெபாலயத்தில் கிரேக்கருக்கு பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 9:29. அந்தியோகியான்னு பார்த்தீங்கன்னா புரஜாதிகள் இருக்கிற இடம், யூதருக்கும் புரஜாதிகளுக்கும் பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 13:14 முதல் 19 வரை. பிலிப்பி பட்டணத்தில் பெண்களுக்கு பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 16:12 முதல் 15 வரை. சிறைச்சாலையில் ஜெயிலர் குடும்பத்திற்கு பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 16:23 முதல் 33 வரை. அத்தேனே பட்டணத்தில் கிரேக்கருக்கு பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 17:22 முதல் 34 வரை. தேசாதிபதி ஃபெலிக்ஸுக்கு பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 24:22 முதல் 25 வரை. அகிரிப்பா ராஜாவுக்கு பிரசங்கித்தான், அகிரிப்பா ராஜாவுக்கும் அவருடைய மனைவி பெர்னிக்கேயாளுக்கும் பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 26:32 வசனங்கள். கப்பலில் சக பயணிகளுக்கு பிரசங்கித்தான், அப்போஸ்தலர் 27:22 முதல் 29 வரை. ரோமராயன் நீரோ என்ற ராயனின் அரண்மனையில் உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான், பிலிப்பியர் 4:22. அன்பானவர்களே, இது ஒரு சின்ன பட்டியல் தான். பவுல் இப்படி பலருக்கு பிரசங்கித்தான், எல்லாருக்கும் தன்னிடத்தில் வருகிற யாவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிரசங்கம் செய்தான். அன்பானவர்களே, சத்தியத்தை பகிரும் பாரமுள்ள தாகமுள்ள இருதயம் பவுலுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. யூதர்களுக்கும் எல்லாருக்கும் சத்திய அறிவை பகிர்வது பவுலின் தீவிர வாஞ்சையாகவும் இருந்தது. சில வசனங்களை பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக, அதாவது இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அவர்களுக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கிறாங்க. யூதர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டார்கள் அல்லவா? ரோமர் 10:1 பாருங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. 10:1 படிக்கிறோம். அப்போ யூதர்களுக்கு இயேசுவை அறிவிப்பது, சத்தியத்தை சொல்லுவது அவருடைய தாகமாய் இருந்தது. 1 தீமோத்தேயு 2:4 பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவனாய் இருக்கிறார். அப்படியானால் உண்மையாக இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனிடத்தில் எந்த பாரபட்சம், வித்தியாசம், வேற்றுமை, ஜாதி எதுவுமே இருக்காதுங்க. உண்மைதானே அன்பானவர்களே? அப்போ இப்படி ஒரு வியாதி, ஜாதி என்ற வியாதி நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பவுலுக்கு இருந்த அந்த ஊழிய நோக்கம் நமக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். இது மட்டுமா? பாருங்க, பவுலுக்கு இருந்த கவலை என்ன கவலை பாருங்க. 2 கொரிந்தியர் 11:28 படிக்கிறோம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்படின்னு சொல்கிறார். சபைகளை குறித்த கவலை, அன்பானவர்களே, ஆத்துமாக்களை குறித்த கவலை, சபைகளை குறித்த கவலை இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். அப்படியானால் பவுலை போல நீங்களும் நானும் சாட்சி பகரும் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆனால் சாட்சி பகர்வது எளிய காரியம் அல்ல. இட் இஸ் நாட் ஈஸி டு விட்னஸ். விட்னஸிங் இஸ் நாட் ஈஸி. ஆனால் எப்படி நாம் சாட்சி பகரலாம் என்பதற்கு 1-2 உதாரணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவ ஊழியர் ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். அங்கே ஹோட்டலுக்கு சென்று உட்காந்துருக்கிறாரு. அந்த வெயிட்டர் ஆர் வெயிட்ரஸ், சர்வர் வருவாங்கள்ல, வந்து பரிமாறுறவங்க வருவாங்க, என்ன வேணும் மெனு கொடுத்துட்டு பரிமாற வருவாங்கள்ல. அப்போது ஒரு பெண் அங்கே வந்தாள்.
அங்கிருந்த அந்த பெண்மணி மிகவும் சிடுசிடுப்புடன் ஏதோ ஒரு கோபத்தில் அவள் இருந்தாள். அப்போது இந்த ஊழியக்காரரை பார்த்து சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு அவள் கேட்குறான். அப்போ அவரும் ரொம்ப பொறுமையாக எனக்கு ஜூஸ் வேணும், பழரசம் வேண்டும் என்று அவர் மிக பொறுமையோடு பதிலளிக்கிறார் அந்த பெண்ணிடத்தில். இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப கோபத்தோடு போய் அந்த ஜூஸ் ரெடி பண்ணிட்டு வந்து அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த டேபிளில் கோபத்தோடு வைக்கிறார், டம்முன்னு வைக்கிறான். ஆனாலும் இந்த ஊழியக்காரர் மிகவும் பொறுமையாக அந்த பழரசத்தை பருகிவிட்டு பிற்பாடு என்ன செய்கிறார், அந்த டேபிளில் $5 ரூபாய் நோட்டை டேபிளில் வச்சுட்டு இந்த ஜூஸுக்கு அமௌண்ட்டு பணம் பே பண்ணுறதுக்கு அவர் கவுண்டருக்கு போகிறார். இதை பார்த்த அந்த பணிப்பெண், ஐயோ $5 வச்சுட்டு போகிறாரு, பெரிய தொகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து ஊழியக்காரரிடம் ஏன் இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்டான். மறந்து விட்டீர்களா, ஹேவ் யூ ஃபர்காட்டன் அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், உங்கள் முகத்தில் ஒரு விதமான விரக்தி தெரிந்தது, உங்களுக்குள் ஏதோ பிரச்சனை இருப்பதாக நான் உணர்ந்தேன். ஆகவே இந்த டிப்ஸ் ஒரு $5 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வச்சேன் அப்படின்னா அது உங்களை சந்தோஷப்படுத்துமே என்பதற்காகத்தான் நான் இந்த தொகையை வைத்தேன் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னாராம். அதை கேட்ட அந்த பெண், நான் எவ்வளவு கடுமையாக உங்களிடத்தில் நடந்து கொண்டேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் எவ்வளோ பொறுமையாக நடக்கிறீங்க, என்னிடத்தில் இவ்வளோ பெரிய ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப வேதனையோடு ஊழியக்காரரிடத்தில் பேசினாலாம். மன்னிப்பு கேட்டாள். மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, தன் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அந்த ஊழியக்காரரிடத்தில் அவள் பகிர்ந்து கொண்டாள். அங்கேயே அந்த பெண்மணி இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். பார்த்தீங்களா, எப்படி சாட்சி பகிர்வது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனால் நம்ம கொடுக்குற ஒரு டிப்ஸ், ஒரு நபரை பார்த்து புரிந்து கொண்டு முகத்தை பார்த்து கொண்டு நம்ம அவங்ககிட்ட கொடுக்குற வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், நாம் காட்டக்கூடிய கரிசனை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நபரை இயேசுவிடம் இழுத்துவிடும். பார்த்தீங்களா, அந்த கடினமான ஒரு பெண்ணிடத்தில் எப்படி சாட்சி பகிர்வது, ஆனால் இந்த ஊழியக்காரர் எவ்வளோ அழகாக அதை செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு பாடமாக படித்து கொள்ள வேண்டும். தேவன் கிரியை செய்யும் விதம் மிகவும் ஆச்சரியமானது. God works wonderfully. தேவன் ஆச்சரியமாக வேலை செய்வார். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முன்னணி செய்தித்தாள் நிறுவனரை ஒரு லோக்கல் பாஸ்டர் சந்திக்க போயிருந்தார். அவர் ஒரு பிரபலமான முன்னணி செய்தித்தாள் நிறுவனர். ஊழியக்காரர் பார்க்க போகிறார். அந்த தேவ மனிதன், அந்த ஊழியக்காரர் நேரடியாக ஆலயத்திற்குள் வந்து அந்த நிறுவனரை பார்த்து அவர் கேட்டாராம், என் அருமை நண்பரே, நீங்கள் கிறிஸ்தவராக வேண்டும் என்று உங்களை அழைப்பதற்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். சரிங்களா, ஐ கேம் டு கால் யூ டு பிகம் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்படி யாரை போய் சொல்லுவோமா? டிஎல் மூடி அவர்களும் ஃபஸ்ட் டிஎல் மூடி ஊழியம் செய்யும் பொழுது அவர் இப்படி தான், வெளியில் யாராவது தனியாக அங்கங்கே ஓரமாக நின்றுருந்தாங்கன்னா அவர் போய் உடனே சொல்லுவாராம், யூ லுக் லைக் எ கிறிஸ்டியன், உங்களை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர் போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆரம்பிப்பாராம் டிஎல் மூடி. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன். சில இடத்துல வேணும்னு போய் சொல்ல வேண்டாம், முகத்தை பார்த்தாலே தெரியும். அதுக்குன்னு பட்டை கட்டை அடித்து உத்திராட்ச கொட்டை தொங்குற கழுத்தில் தொங்கியிருக்கும் அவங்களாம் போய் பார்த்து நீங்கள் கிறிஸ்தவர்னு சொல்லிடாதீங்க. சிலரை பார்க்கும் பொழுதே கிறிஸ்தவர் போல் இந்த தோற்றம் தெரியும். அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் சார், நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன், நாங்கள் அந்த சர்ச்சுக்கெலாம் போவோம், நாங்கள் வீட்டில் பைபிள்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது இதான் தருணம், அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லி ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஊழியக்காரர் போய் அந்த செய்தித்தாள் நிறுவனரிடத்தில் சொன்ன உடனே அந்த நிறுவனர் அதை கேட்டதும் அவர் எழுந்து ஜன்னல் அருகே போய் நின்றார். சற்று நேரம் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து எதையோ யோசித்து கொண்டிருந்தார். உடனே இந்த ஊழியக்காரர், எதுவும் தப்பாக சொல்லிட்டோமோ, அந்த நிறுவனரை காயப்படுத்தி விட்டோமோ என்று யோசித்தார். கடைசியாக அந்த நிறுவனர், அந்த பெரிய ஆஃபீஸர் திரும்பி தன்னுடைய இருக்கைக்கு வந்தார்.
கண்ணீரோடு திரும்பி வந்தார். கண்ணீரோடு வந்த அந்த நிறுவனர் ஊழியக்காரர் கையை பிடிச்சிட்டு சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா? போதகரவர்களே, என் மீது நீங்கள் வைத்திருக்கிற அக்கறைக்கு மிகவும் நன்றி. என் சிறு வயது முதல் என் உறவினரோ அல்லது என் சக தொழில் நண்பரோ என்னுடைய கொலீகோ என்ன செய்ததில்லை என்றால் என் ஆத்தும ரட்சிப்பை குறித்து அக்கறையோடு நடந்து கொண்டதே இல்லை. ஒருத்தர் கூட நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக மாறணும்னு சொல்லி என்கிட்ட யாருமே சொன்னதில்லை. எனக்கு யாருமே இல்லை என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் அன்புக்கு நன்றி, இயேசு இருக்கிறார் என்று சொல்லி அந்த மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறினான் என்று ஒரு உண்மை சம்பவம் அப்படி இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், அநேகர் காத்திருக்கிறார்கள் ஆண்டோடைய அன்பை ருசிப்பதற்காக. நாம் தான் என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போங்கள் என்று இயேசு சொன்னார். நாம் புறப்பட்டு போக வேண்டியதுதான் காரியம். மற்ற 28:19 படிக்கிறோம்ல, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதாங்க பவுலின் ஊழிய நோக்கம். தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டான் என்று படிக்கிறோம். இரண்டாவது, பவுலின் ஊழிய திட்டம், த ஸ்கீம் ஆஃப் பால்ஸ் மினிஸ்ட்ரி. பவுலின் ஊழிய திட்டம் என்ன பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அதான் ஊழிய திட்டம். ஊழிய நோக்கம் என்ன? யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும், எவ்ரி மேன் இஸ் an open field. ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும் ஒரு திறந்த பணிக்களம்தான். தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டான். பவுலின் ஊழிய நோக்கம், பவுலின் ஊழிய திட்டம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் விசேஷங்களை உபதேசித்தல். இதுதான் பவுலுடைய ஊழிய திட்டம். அப்போஸ்தலர் 28:30-31 பவுலின் ஊழியத்தை நம்ம அழகாக படிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் எப்படி செய்தார் என்று இந்த 2 வசனங்களில் நம்ம அழகாக பார்க்கலாம். பாருங்களேன், பவுலுடைய நேரடி ஊழியம் என்ன, பவுலுடைய மறைமுக ஊழியம் என்ன, டைரக்ட் மினிஸ்ட்ரி, இன்டைரக்ட் மினிஸ்ட்ரி. இந்த ரெண்டுமே இந்த 2 வசனங்களில், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் அழகாக அடங்கி இருக்கிறது. முதலாவது, பவுலின் பிரசங்க ஊழியம், பால்ஸ் ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, அவருடைய நேரடி ஊழியம். வசனம் அது நமக்கு திட்டவட்டமாக சொல்லுது. வருகிற போகிற எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசேஷங்களை குறித்தும் அவன் பிரசங்கித்தான். டைரக்டாக இருக்குது பால்ஸ் ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி. அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் வருவோர் போவோர் எல்லாரிடமும் தன் சொந்த அபிப்பிராயங்களை பற்றி பேசவில்லை. சொந்த கதையை பேசலை, தன்னுடைய சோக கதையை பேசலை. ஐயோ பாருங்க, நான் ஊழியம் செஞ்சேன், ஏன்னா இந்த ஆண்டவர் ஜெயிலில் போட்டுட்டார், அப்படிலாம் சொல்லலை அவர். மாறாக இயேசு கிறிஸ்துவையே எல்லாருக்கும் சுட்டி காண்பித்தார். ஒருவேளை உங்களை என்ன ஜெயிலில் பிடிச்சி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? யோசித்து பாருங்க. இந்த பவுல் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவையே எல்லாருக்கும் சுட்டி காண்பித்தார். அவரது ஊழியத்தின் ஆரம்பமும் அதுவே. அவர் முதல்ல செஞ்ச ஊழியம் என்னன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 9:20, தாமதமின்றி தமஸ்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. தேவன் அவரை சந்தித்தார். அந்த சூரிய ஒளி பிரகாசம் அவருடைய கண்களை குருடாக்கியது. 3 நாள் கண்ணு தெரியாமல் இருந்தார். அனனியா வந்தார், அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். சரிதானே? பரிசுத்தாவியினால் பவுல் நிரப்பப்பட்டார். தாமதமின்றி. அப்படி தான் அடுத்த வசனம், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பார்த்தீங்களா? பவுலுடைய ஆரம்ப ஊழியமே அதுதான், கிறிஸ்துவை பிரசங்கித்தான். முடிவு வரையிலும் பவுல் செய்த ஊழியமும் அதுவே. அதான் முடிவு என்ன? அப்போஸ்தலர் 28:30-31 படிச்சுட்டு இருக்கோம்ல, அதான் படிச்சுட்டு இருக்கிறோம்.
பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் மட்டுமல்ல, ஆதி சபை மனிதர்கள் அனைவருடைய ஊழிய திட்டமும் அதுவாகவே இருந்தது. பாருங்களேன், பேதுரு என்ன செஞ்சார்? அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 19-20. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும், அதாவது பின்மாறி வரும்படிக்கும், முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், இரண்டாம் வருகை நடக்கும்படிக்கும், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து வரணும், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் பேதுரு பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 4:12 படிக்கிறோம், அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழே பூமி எங்கும் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்படி தானே படிக்கிறோம். பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கித்தார். பிலிப்பு என்ன பிரசங்கம் பண்ணார்? அப்போஸ்தலர் 8:35. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அந்த கந்தாகே என்ற ராஜஸ்திரியின் மந்திரிக்கு பிலிப்பு என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். ஸ்தேவானால் மனமாற்றம் அடைந்தவர்கள், ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார், உபத்திரம் உண்டாயிற்று, எல்லாரும் சிதறி போனார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து, ஸ்தேவானுடைய அந்த கல்லெறியும் சம்பவத்தில், அந்த உபத்திரவ காலகட்டத்தில் அநேகர் சிதறப்பட்டார்கள், சிதறி ஓடினார்கள். அப்படி ஓடினவர்களில் சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி, புறஜாதியாருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கவனிச்சிங்களா? அப்போது ஆதி சபையில் இருந்த எல்லாருமே, விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, டீக்கன்ஸ் எல்லாருமே இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். பவுலின் ஊழிய திட்டம் அதுதான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மேன்மைப்படுத்துவதே பவுலின் ஒரே ஊழிய திட்டமாக இருந்தது. கலாத்தியர் 6:14 பாருங்கள், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பார்த்தீங்களா? மேன்மை பாராட்டுகிறேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அதான் ஊழிய திட்டம் பவுலுக்கு. நமக்கும் அதுதானா? இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட மாட்டேன். வெட்கப்படாத ஊழியக்காரன் பவுல். கிடைக்கும் சமயத்தை எல்லாம் இயேசுவை அறிவிப்பதற்கே பவுல் செலவிட்டார். 2 தீமோத்தேயு 4:2 பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பார்த்தீங்களா? இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் we have to preach Christ. கிறிஸ்துவை நாம் எப்பொழுதும் அறிவிக்க வேண்டும். அதான் ஊழிய திட்டம் பவுலுக்கு. எனக்கும் அதுதான் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு பவுலின் உள்ளமும் இல்லமும் எப்பொழுதும் திறந்தே இருந்தது. அப்போஸ்தலர் 28:30 பாருங்க, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு, இல்லம் திறந்திருந்தது, அவருடைய உள்ளமும் திறந்திருந்தது. எதற்காக? யார் வந்தாலும் சரி இயேசுவை அறிவிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தான் ஒரு வீட்டு காவல் கைதி. 2 வருஷம் வீட்டில் இருக்காரு. என்ன அர்த்தம்? ரோமாபுரிக்கு போயிட்டார். கைதியாக சென்றவர் 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்டில் இருந்தார். வீட்டுக்காவல் கைதியாக அவர் இருந்தார் என்பதை சற்றேனும் நினைவில் கொள்ளாமல், நான் ஒரு கைதி அப்படிலாம் அவர் நினைக்கலைங்க, நான் ஒரு ஊழியக்காரன் என்று அவர் நினைவு கொண்டவராக, பாவத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் கட்டுண்டு கிடப்பவர்களை விடுவிப்பதே என்னுடைய ஊழியம் என்று அவர் அப்படி செயல்பட்டார். பவுலின் ஊழிய திட்டம். பெரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், ஒரு குறை இல்லை. ஆனால் ஊழியம் செய்யாமல் இருக்கிறோம், அதுதான் பெரிய குறை. யோசித்து பார்ப்போம்.
ஆவியானவரின் நடவடிக்கைகள் படித்தோம். ஆவியானவர் கடைசி நடவடிக்கைகளை உங்கள் மூலமாக, என் மூலமாக செய்ய காத்திருக்கிறார். நம்ம அதற்காக தாகமாக இருக்கிறோமா, பாரம் கொண்டு இருக்கிறோமா? சிந்திப்போம். அப்போது பவுலுடைய நேரடி ஊழியம் என்னன்னு பார்த்தோம்? அவருடைய பிரசங்க ஊழியம். இதே கடைசி 2 வசனங்களில் அவருடைய மறைமுக ஊழியம் ஒன்று இருக்கிறது. சரிங்களா? சரி, அதை பார்க்கலாம். எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பதே பவுலின் ஊழிய பொன்மொழி. பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:22, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அப்படி ஊழியம் செஞ்சார். சரிங்களா? அவருடைய மறைமுக ஊழியம் பார்ப்போம். பவுலின் எழுத்து ஊழியம், பால்ஸ் ரைட்டிங் மினிஸ்ட்ரி. பவுல் ரோமாபுரிக்கு சென்று விட்டார் கடைசியாக, அந்த கப்பல் பயணம். சரிங்களா? அதான் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கப்பல் பயணம், 28ஆம் அதிகாரத்தில் ரோமாபுரிக்கு வந்துடுறார். ரோமாபுரியில் 2 ஆண்டுகள் இருந்தார். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட், முதல் சிறைவாசம், கிபி 61லேருந்து 63 வரைக்கும். அந்த 2 ஆண்டுகளில் பவுல் எழுதிய நிருபங்கள், அந்த அந்த வீட்டு கைதியாக இருக்கிறார் பார்த்தீங்களா, ஹவுஸ் அரெஸ்ட்டில் 2 வருஷம், அதில் 4 நிருபங்கள் எழுதினார். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன், 4 நிருபங்கள். அப்புறம் நீரோக்கு முன்பாக, நீரோ சக்கரவர்த்திக்கு முன்பாக விசாரிக்கப்பட்டார். அப்புறம் பவுலை விடுதலை பண்ணிடுறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழித்து மீண்டும் 2ஆம் முறை அவர் ரோமாபுரியிலே கைதியாக இருந்தார். அந்த 2வது செகண்ட் இம்ப்ரிசன்மெண்ட், அந்த டைமில் தான், அதான் அவருடைய கடைசி சிறைவாசம். அதில் தான் 2 தீமோத்தேயு நிருபத்தை கடைசியாக எழுதினார். ஆகவே பவுல் எழுதின சிறைச்சாலை நிருபங்கள் 5 நிருபங்கள், 5 பிரிசன் எபிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்களேன், ஜெயிலில் கிடந்தாலும் வர்றவங்க போகிறவங்களுக்கு எல்லாம் சத்தியம் சொன்னார். நேரடி ஊழியம், பிரசங்க ஊழியம். ஜெயிலில் கிடந்தாலும் அவர் தான் காண முடியாதவர்களை தனக்கு மறைவாக இருந்த சபை மக்களுக்கு மறைமுக ஊழியம் செஞ்சார். என்ன செஞ்சார்? எழுதினாருங்க. சத்தியத்தை எழுதி கடிதமாக சபைகளுக்கு அனுப்பினார். பிரியமான தேவ பிள்ளைகளை, எப்பேற்பட்ட ஊழியக்காரர் பார்த்தீங்களா? அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்கள். ஜான் பனியன் என்ற ஊழியக்காரர், ஜான் பனியன் 1628 1688 வரைக்கும் 60 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அதாவது 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பிறந்து வாழ்ந்து ஊழியம் செய்தவர். இவர் தன்னுடைய வாலிப பருவத்தில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் என்றால், ஜான், உன் பாவங்களை விட்டுவிட்டு பரலோகம் செல்வாயா, அல்லது உன் பாவங்களை விடாமல் பற்றி கொண்டு நரகம் செல்வாயா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே அவர் சுற்றி முற்றி பார்க்குறார். பார்த்துட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் தன்னை உற்று நோக்குவதாக உணர்ந்தார். தனது வாழ்வு இயேசுவுக்கு பிரியமானதாக இல்லை என்று உணர்ந்தார். நான் ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலை. ஏன்னா அவர் வாயில் கெட்ட வார்த்தைகள்லாம் வரும் அவருடைய வாலிப நாட்கள். அப்போ என்னோடய வாழ்க்கை இயேசுக்கு பிரியமாக இல்லை என்று உணர்ந்து தன்னை இயேசுவுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அது முதல் அவருடைய வாழ்க்கை மாறியது. வாழ்க்கையே மாறிடுச்சு. அவன் என்ன பண்ணுறாருன்னா, ஜான் பனியன் பாப்டிஸ்ட் திருச்சபையுடன் இணைந்தார். பாப்டிஸ்ட் சபையோடு இணைந்தார். நாடோடி பிரசங்கியாக ஊழியம் செய்தார். அந்த நாட்களில் இங்கிலாந்தில் அந்த லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும். லைசன்ஸ்ட் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் வாங்கினா தான் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மார்க் 16:15, பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னு சொல்லியிருக்கிறார்ல. எனக்கு எதுக்கு லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் தைரியமாக பிரசங்கம் பண்ண போனார், பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. பெட்ஃபோர்ட் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்க, இங்கிலாந்தில். 12 ஆண்டுகள் ஜெயிலில் கிடந்தார். அன்பானவர்களே, ஜெயிலில் போட்டப்போ இவர்கிட்ட ஒரு வாக்கு மூலம் கேட்டாங்க, வாக்குறுதி. என்ன வாக்குறுதி தெரியுமா? இனிமேல் பிரசங்கம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்ட்டார். சரிங்களா? அப்படி சிறைச்சாலையில் அவர் இருந்த காலகட்டத்தில் தான் நிறைய புஸ்தகங்கள் எழுதினார். என்னோடய வாழ்க்கையில் இந்த ஜான் பனியன் மொத்தம் 60 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாராம். சரிங்களா? 60 புஸ்தகங்கள். 12 வருஷம் ஜெயிலில் கிடந்தார். ஒரு வருஷத்துக்கு 5 புஸ்தகம் கணக்கு போட்டிங்கன்னா 12 5 60. சரிதானே? ஜெயிலில் கிடந்த காலகட்டங்களில் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்படி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம். அன்பானவர்களே, இன்னும் கிறிஸ்தவத்தில் விரும்பி வாசிக்கப்படுகிற புஸ்தகம். சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, வாழை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக ஆங்கிலத்தில், தமிழில், பல மொழிகளில் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இது ஒரு ஆங்கில படமாகவும் வந்திருக்கிறது. கூகுளில், அது நீங்கள் யூடியூப்பில் போய் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு போடுங்க. ஒரு அருமையான ஒரு படம். ஸ்பைசர் காலேஜில் அடிக்கடி படிக்கும் பொழுது இந்த படத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பலமுறை பார்த்துருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு பாவி எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பூலோகத்திலிருந்து பரலோகம் போகிற வரைக்கும் அவன் சந்திக்கிற சவால்கள் என்னென்ன என்பதெல்லாம் அழகாக கதை வடிவத்தில் விளக்கும் அருமையான நூல் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஜான் பனியன் எழுதினார். அன்பானவர்களே, ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் பைபிள், அந்த பைபிளுக்கு அப்புறம் வல்லமையாக ஊழியம் செய்த ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தாங்க, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். இந்த ஜான் பனியனுடைய வாழ்க்கையை நம்மெல்லாம் படிக்கணும். பாருங்கள், ஜெயிலில் கிடந்து அவர் எழுதின புஸ்தகம் இன்றைக்கும் மக்களால் விரும்பி வாசிக்கப்படுகிறது. பவுல் ஜெயிலில் கிடந்து 5 நிருபங்கள் எழுதினார். மொத்தம் 14 நிருபங்கள் பவுல் எழுதினது, ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும். அதில் 5 நிருபங்கள் சிறைச்சாலை நிருபங்கள். இன்னும் படிக்கிறோம்ல அன்பான தேவ பிள்ளைகளே. அப்போ எங்கே இருந்தாலும் ஊழியம் செய்யலாங்க. நேரடியாக ஊழியம் செய்யலாம், மறைமுகமாக ஊழியம் செய்யலாம். டைரக்ட் மினிஸ்ட்ரி, இன்டைரக்ட் மினிஸ்ட்ரி நம்ம செய்யலாம். செய்கிறோமா? அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த ஜெபம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் எங்கும் நம்ம பயன்படுத்துவார். பவுல் வாழ்ந்த காலத்தில் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை பவுல் இப்போ இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் வச்சு பயங்கரமாக ஊழியம் செஞ்சுருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ வசதிகளையும் பெற்றிருக்கிற நாம் இயேசுவுக்காக என்ன செய்கிறோம்? ஏதாவது செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். எல்லாம் வசதி இருக்குது. எல்லாம் 70,000 80,000க்கு ஃபோன் வாங்கி வச்சுருக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சத்துக்கு லேப்டாப் வாங்கி வச்சுருக்கிறோம். என்ன பண்ணுறோம் ஆண்டவருக்காக? சிந்தித்து பார்ப்போம். 3வது, பவுலின் ஊழிய வெற்றி, த சக்ஸஸ் ஆஃப் பால்ஸ் மினிஸ்ட்ரி. முதல்ல என்ன பார்த்தோம்? பவுலின் ஊழிய நோக்கம். 2வது பவுலின் ஊழிய திட்டம். 3வது பவுலின் ஊழிய வெற்றி. அப்போஸ்தலர் 28:31 படிக்கிறோம், மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல், அவர் கைதியாக இருந்தாலும், ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தாலும், 2 வருஷம் கடந்தாலும், உள்ளுக்குள்ளே தான் கடந்தார் 2 வருஷம். ஆனால் எல்லாரும் இவரை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆண்டு அப்படி ஒரு பாக்கியம் கொடுத்தார். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் அப்படின்னு படிக்கிறோம். பவுல் கைதியாக இருந்தபோது ரோமாபுரியில் தான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிகளிடம் கோரிக்கை விடுத்தாரா? என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை பெயிலில் எடுங்க, நான் ஜெயிலில் கிடக்கிறேன் அப்படின்னு கதறினாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளை, அவர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் இப்படி என்னை வந்து யாராவது பாருங்கள், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பெயில் வாங்கி கொடுங்க, என்னை ஜாமீனில் எடுங்க என்றெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்கல. அப்படி ஒரு வசனம் பைபிள் எங்கேயுமே கிடையாது. மாறாக அவர் விசுவாசிகளிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டார் தெரியுமா? எபேசியர் 6:19-20 பாருங்கள். எபேசியரும் சிறைச்சாலையிலிருந்து எழுதினது தான். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான், பார்த்தீங்களா, அதான் ஜெயிலில் இருக்கேன்னு சொல்கிறார்.
அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். என்ன ஜெபம் பண்ண சொல்கிறாரு? நான் ஜெயிலில் கிடக்கிறேன், நான் தைரியமாக சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கணும், எனக்கு ஆண்டவர் அதற்கு வார்த்தைகள் கொடுக்கணும், இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அதுதான் அவர் சொன்னார். அதனால தான் பாருங்களேன், அப்போஸ்தலர் 28:31 படித்தோம், மிகுந்த தைரியத்துடனே அவர் தடையில்லாமல் சத்தியத்தை சொன்னார்னு லூக்கா எழுதி வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணுங்கன்னு விசுவாசிகள்கிட்ட சொல்கிறாரு, நான் தைரியமாக பேசணும்னு. ஆனால் எப்படி லூக்கா எழுதி வைக்கிறாரு? மிகுந்த தைரியத்துடனே பவுல் அந்த ஊழியத்தை செஞ்சாராம். ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு மிகுந்த தைரியம் தேவை. மிகுந்த தைரியம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் வீட்டு காவலில்தான் இருந்தார் என்றாலும் அவரது கைகள் ரோம போர்ச்சேவகருடன் கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தன. சரிங்களா? அவர் 2 வருஷம் வீட்டில் கைதியாக இருந்தார்ல, ரோமாபுரியில் வாடகை வீட்டில். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு போர்ச்சேவகன் பவுலின் கைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தான். பாருங்களேன், அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 4 24. அப்போது ஒரு நாளைக்கு 4 போர்ச்சேவகர்கள், ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு ரோம போர் வீரன், அவனுடைய கைகள் பவுலின் கைகளோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த நிலைமையில தான் பவுல் எல்லாருக்கும் சத்தியங்களை சொல்லி கொண்டு இருந்தார். இது படிக்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜெயிலில் கட்டப்பட்ட நிலையில் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீ கிடையாது. he was chained all the time, 24 hours. But the word of God was not chained. பைபிள் ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு பவுல் எழுதியிருப்பார். நான் தாங்க கட்டப்பட்டிருக்கேன், ஆண்டோட வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 4 போர்ச்சேவகர்கள், அவங்களும் பக்கத்தில் நின்று இந்த பவுல் சொல்கிற சத்தியத்தெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. அவர்களும் அந்த போர்ச்சேவர்களில் சிலர் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. வசனம் பாருங்கள், அதுக்கு வசனம் பார்க்கலாம். பிலிப்பியர் 1:12 முதல் 14 வசனங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள், இந்த பிலிப்பியரும் ஜெயிலில் தான் எழுதுகிறார், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். நான் ஜெயிலில் கிடந்தாலும் சுவிசேஷம் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும், அந்த ரோம ராயனின் நீரோ சக்கரவர்த்தியின் அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி நான் ஜெயிலில் கட்டப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்காய் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பவுல் ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணலை, சத்தியம்தான் சொன்னார். அதுக்கு தான் ஜெயில். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த பவுலுடைய காரியங்களை கேட்டு சகோதரர், வெளியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு தைரியம் கிடச்சிச்சாங்க, நம்ம பவுல் மாதிரி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ யோசித்து பாருங்கள், நான் செய்கிற அந்த ஊழியம் அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கு சாட்சியாக சத்தியம் போய் சேர்ந்ததுன்னு சொல்கிறார். இன்னொரு வசனம், பிலிப்பியர் 4:22, பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும், ரோம சக்கரவர்த்தி நீரோவின் அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். என்ன அர்த்தம்? பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு பவுல் ரோமாபுரி ஜெயிலேருந்து உட்காந்து எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறவங்களாம் உங்களை வாழ்த்துறாங்க. என்ன அர்த்தம்? அப்போது ரோம ராயனின் அரண்மனையில் நிறைய பேர் இயேசுவின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க. யார் காரணம்? பவுல் செய்த ஊழியம், பவுலின் ஊழிய வெற்றி அதுதான். அன்பானவர்களே, ஒரு புத்தகம் இருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகம். இந்த புத்தகம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த புத்தகம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க? சரிங்களா?
எலன் ஒயிட் எழுதின புஸ்தகம், ஆங்கிலத்தில் ஸ்கெச்சஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் பால், அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு. ரொம்ப அருமையான புஸ்தகம். நான் இந்த புஸ்தகம் ஒரு 4 தடவை படிச்சிருக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம், சீசர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு, ராயனுடைய வீட்டார் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை எடுத்து முழுக்க படிங்க. தமிழில் இருந்து தமிழில் படிங்க, இல்லாட்டி ஆங்கிலத்தில் படிங்க. இந்த புக்கு உங்களுக்கு தமிழில் கிடைக்கலன்னா பாஸ்டர் ஸ்டான்லிகிட்ட சொல்லி தமிழில் பிரிண்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் செய்வார். அருமையான ஒரு புத்தகம். அதில் அவர் எப்படி அந்த அரண்மனையில் இருந்த காலகட்டத்தில், கைதியாக இருந்த காலத்தில் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு படிக்கிறோம். பாருங்களேன், வாசிக்கிறேன். அநியாயமாக சிறை வைக்கப்பட்டிருந்த போதிலும் பவுல் பொறுமையோடும் தாழ்மையோடும் சகிப்பதை கண்ட அநேகர், அந்த ஜெயிலில் எவ்வளோ பொறுமையாக தாழ்மையாக அந்த மனுஷன் சகிக்கிறாரு, அதை கண்ட அநேகர் இப்படி சந்தோஷமாய் துன்பம் அனுபவிக்கிற மனிதன் சொல்லும் காரியத்தில் ஏதோ விசேஷம் இருக்கத்தான் செய்யும் என்று சிந்திக்க ஆரம்பித்தனர். இந்த மனுஷன் இவ்வளோ பொறுமையாக தாழ்மையாக பாடுகளை சகிக்கிறாரே, இவர் சொல்கிறதுல ஏதோ விஷயம் இருக்கும்னு நம்பினாங்க. துன்பத்தின் மத்தியிலும் சிறைவாசத்தின் மத்தியிலும் அவரிடம் காணப்பட்ட இன்பகரமான தோற்றம் இவ்விதமான துன்பங்களை அனுபவிக்கும் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானதாக இருந்தபடியால் இந்த உலகின் சக்திகளுக்கெல்லாம் மேலான ஒரு வல்லமை அவரிடம் இருந்தது என்பதை காண்பித்தது. மற்றவங்களும் ஜெயிலில் கிடக்கிறாங்க கைதிகள், ஆனால் இவர் வித்தியாசமாக இருக்கிறாரே, அப்படியானால் உலகத்தில் இருக்கிற சக்திகளை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி பவுலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் பார்த்தவங்கள்லாம். அவரது தைரியமும் விசுவாசமும் இடைவிடாத பிரசங்கமாக இருந்தது. எதுங்க பிரசங்கம்? இஸ் கரேஜ் அண்ட் ஃபெய்த். தட் வாஸ் எ கண்டினியூஸ் சர்மன். அவரது இந்த முன்மாதிரியால் மற்ற கிறிஸ்தவர்கள் உற்சாகம் அடைந்தனர். இழப்புகள் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் பொறுமையும் மகிழ்ச்சியான தோற்றத்தையும் காண்பித்து மரணத்தை அசையாத விசுவாசத்தோடும் அமைதலோடும் சந்திக்கிற ஒருவன் தன்னுடைய சகல வல்லமையும் உபயோகித்து இரவும் பகலும் ஊழியம் செய்து சாதிப்பதை காட்டிலும் அதிகமான பேரை மனமாற்றத்திற்குள் கொண்டு வர முடியும். ராவும் பகலும் வருஷக்கணக்காக ஊழியம் செய்கிறத காட்டிலும் கஷ்டம் துன்பம் அந்த இழப்புகள் வேதனைகள் அந்த காலகட்டத்தில் பொறுமையாக மகிழ்ச்சியான தோற்றத்தை காண்பித்து எனக்கு மரணம் நேரிட போகிறது என்றாலும் அசையாத விசுவாசத்தோடு அமைதலோடு நம்ம வாழ்ந்தோம், சாட்சியாக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதாங்க பெரிய ஊழியம். அதை பார்த்து அநேகர், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடக்கையை பார்த்து அநேகர் மனமாற்றத்திற்குள் வருவார்கள். அப்படி தான் பவுலை பார்த்து அநேகர் வந்தார்களாம், அரண்மனையில் கூட. அன்பானவர்களே, அந்த ரோம ராயன் நீரோ ஒரு கொடூரமான மனிதன், சரிங்களா? அந்த நாட்களில் ரோமாபுரி உலகின் தலைநகரமாக விளங்கியது. அதன் சக்கரவர்த்தியான நீரோ மன்னன் சாத்தானின் மொத்த அடையாளமாக காணப்பட்டான். அப்படியானால் அவனுடைய அரண்மனை ஊழியக்காரர்களும் எவ்வளவு கொடூரமானவர்களாக கீழ்த்தனமானவர்களாக இருந்திருப்பார்கள் அப்படின்னு யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்களில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு உதாரணம் நமக்கு தெரியும்ல, பிலிப்பி பட்டணத்து அந்த ஜெயிலர், அந்த ரோம ஜெயிலர் போர்ச்சேவர் எல்லாம் வாயில் பயங்கரமாக கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க, கொடூரமாக தண்டிப்பார்கள் குற்றவாளிகளை. அதனால தானே இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட பவுலின் ஊழியத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், இன்னொரு வாசகம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் பக்கம் 269 270 படித்தோம். இப்போ 277. வல்லமையான பிரசங்கம் சாதிப்பதை காட்டிலும் நிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அதிகமான காரியங்களை சாதிக்கும். பிரசங்கம் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. அ கன்சிஸ்டன்ட் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா, அதுதான் அதிகமான காரியங்களை சாதிக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதன் கடமைகளை சரிவர நிறைவேற்றும் போது அதன் மூலம் சத்திய மார்க்கத்தின் வல்லமை வெளிப்படும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும், எந்த கம்பெனியில் இருந்தாலும், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த இடத்துல நம்முடைய கடமைகளில் உண்மையாக இருக்கணும். அதை சரியாக செய்யும் பொழுது அதன் மூலம் சத்திய மார்க்கத்தின் வல்லமை வெளிப்படும். அப்படிதாங்க பவுல் ஜெயிலில், ரோமாபுரியில், அரண்மனையில் ஆண்டுக்கு உண்மையாக இருந்தார். சத்தியம் வல்லமையாக பரவியது. படிப்பீங்களா அந்த புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு?
ஒரு முறையாவது படிச்சிருவீங்களா? ஆங்கிலத்தில் தெரிஞ்சவங்க ஃபுல்லாக படிங்க, தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் ஃபுல்லாக படிங்க, புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ரூபன் டாரி என்ற ஊழியக்காரர். ரூபன் டாரி யார் அப்படின்னா, டிஎல் மூடியின் மிகவும் நெருக்கமான நண்பர் அமெரிக்காவில். இந்த ரூபன் ஆர்ச்சர் டாரி ஒரு சிறந்த வேத மாணவர், பைபிளை நல்லா தெரிஞ்ச ஒரு மனிதன், வல்லமையான பிரசங்கியார். டிஎல் மூடி கூட இருந்தவர் எப்படி இருந்துப்பார் யோசித்து பாருங்கள். இந்த ரூபன் டாரி மற்றும் ஒரு வாலிப வழக்கறிஞர், ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ரூபன் டாரி ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு வாலிப வழக்கறிஞனை கண்டார், ஒரு யங் அட்வொகேட் பார்க்குறார். இந்த வாலிப வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த ரூபன் டாரி நடத்தின நிறைய சுவிசேஷ கூட்டங்களில் வந்திருக்கிறார். பல முறை இயேசுவை பற்றி அவர் கேட்டிருந்திருக்கிறார். உடனே அந்த நாளின் கூட்டம் முடிந்த உடனே ரூபன் டாரி அந்த வாலிப வழக்கறிஞரை பார்த்து கேட்டாராம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? ஹேவ் யூ அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த வாலிபன், ஆம், நான் இப்பொழுது முழு நேர கிறிஸ்தவன், ஐ ஆம் ஃபுல் டைம் கிறிஸ்டியன் நாவ் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அதை கேட்ட ரூபன் டாரி ஊழியக்காரருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அப்படியானால் நீங்கள் இன்னும் அநேகரை இயேசுவிடம் வழிநடத்துவீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா ஃபுல் டைம் கிறிஸ்டியனில், அப்போ அநேகரை இயேசுவிடத்தில் நீங்கள் வழிநடத்த வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாலிபர் சொன்னாராம், அது என்னுடைய வேலை கிடையாது, அது உங்கள் வேலை. சட்டப்பணி மட்டுமே என்னுடையது. ஏன்னா அவர் வழக்கறிஞர்ல, சட்டப்பணி மட்டுமே என்னுடையது, ஊழியம் செய்கிறது உங்கள் வேலை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் சொன்னார். உடனே இப்படி யாராவது கேட்டாங்கன்னா ரூபன் நினச்சிவார் தெரியுமா, ரூபன் டாரி உங்கள் பைபிள் எடுங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுருவார். அப்படி இந்த வாலிப வழக்கறிஞர் உட்கார வைத்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள் அப்படின்னு சொன்னார். 8ஆம் அதிகாரத்தை திறந்து 4ஆம் வசனத்தை வாசியுங்கள் அப்படின்னு சொன்னாராம். சரிங்களா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் திறக்கிறீங்களா? பைபிளை திறக்கலாமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள் சொன்ன உடனே அந்த வாலிப வழக்கறிஞர் வாசிக்கிறார். நான் வாசிக்கட்டுமா? சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த ஸ்தேவான் கல்லறைப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அநேகர் சிதறிப்போனார்கள். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு இந்த வாலிப வழக்கறிஞர் வாசித்தார், சத்தமாக வாசித்தார். உடனே ரூபன் டாரி சொன்னாராம், ஆதி சபை கிறிஸ்தவர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு சொன்னாராம் ரூபன் டாரி. உடனே டக்குன்னு வாசிப்பதை நிறுத்தின அந்த வாலிபர் அது சொன்னாராம், அப்போஸ்தலர்கள் தானே அப்படி பிரசங்கம் செய்தார்கள், அப்போஸ்தலர் தானே அங்கே ஊழியம் செஞ்சாங்க. உடனே ரூபன் டாரி சொன்னாராம், இப்போ 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொன்னாராம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான், ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் தவிர. அப்போ அப்போஸ்தலர் மட்டும் எங்கே இருந்தாங்க? எருசலேமிலே இருந்துட்டாங்களாம். சரிங்களா? கடவுளுக்கு சித்தமான வாய்ப்பு இருந்தால் இன்னும் ஒரே ஒரு பிரசங்கம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து பண்ண வேண்டும். வாய்ப்பு இருந்தால் நம்ம படிக்கலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் எருசலேமில் இருந்துட்டாங்க. மற்ற எல்லாரும் விசுவாசிகள் எல்லாம் சிதறி ஓடி போய் பிரசங்கம் பண்ணாங்களாம். பிரியமானவர்களே, அதை வாசித்த உடனே வாலிப வழக்கறிஞருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சான். அவர் நினச்சாரு அப்போஸ்தலர்கள் தான் பிரசங்கம் பண்ணாங்க சிதறி போய் எல்லா இடத்துலையும். ஆனால் வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் தவிர மற்றவங்கெல்லாம் சிதறி போய் பிரசங்கம் பண்ணாங்களாம். இதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கிறது. நம்ம அடுத்த பிரசங்கத்தில் கடவுள் சித்தமானால் படிக்கலாம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்களாம். தேவன் தமது பிள்ளைகள் அனைவருமே தாம் வாழ்கின்ற பணியாற்றுகின்ற இடங்களில் தேவனுடைய அன்பையும் கிருபையும் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு ரூபன் டாரி சொல்லி முடித்தார். No matter what your regular work may be, you should also engage in witnessing. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, டாக்டரோ நர்ஸோ டீச்சரோ பிரின்சிபாலோ என்னன்னாலும் சரி,
எந்த வேலையை ரெகுலராக செஞ்சாலும் முக்கியமான வேலை என்ன? சாட்சி பகிர்வது, சத்தியத்தை சொல்லுவது. அது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் டாரி சொல்லி முடித்தார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், கிறிஸ்துவோடு இடைவிடாமல் இணைந்திருக்கும் வாழ்வும், கிறிஸ்துவை எப்பொழுதும் எவ்விடத்திலும் எல்லாருக்கும் நம் அன்றாட வாழ்வின் மூலம் காட்டும் ஊழியமுமே நமது மிகப்பெரிய சுவிசேஷ வெற்றி ஆகும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தேவ பிள்ளைகளைத்தான் பரலோகம் தேடுகிறது, பரிசுத்த ஆவியானவரும் தேடிக்கொண்டிருக்கிறார். எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும். பவுலை போல ஜெயிலில் கிடந்தார், ஹவுஸ் அரெஸ்ட்டில் கிடந்தார், ரோமாபுரியில் கிடந்தார், ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தார்ல. நேரடி ஊழியம், மறைமுக ஊழியம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் எப்படியாக ஊழியம் செய்யணும். பாஸ்டர் மட்டும் செய்வார், ஸ்டான்லி மட்டும் செய்வார், தாஸ்குமார் மட்டும் செய்வார் கிடையாது, எல்லாரும் செய்யணும். ஆவியானவரின் கடைசி நடவடிக்கைகள் நம்ம எல்லார் மூலமாக அவர் செய்ய காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தேவ பிள்ளைகளை பரலோகம் தேடுகிறது, ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4 சுவிசேஷங்களைப் போல ஆமேன் என்று முடியவில்லை. நல்லா பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் ஆமேன் முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் ஆமேன் என்று முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆதி சபையார் தொடங்கின ஊழியத்தை முடிப்பது நமக்கு முன் இருக்கிற கடமையாகும். அதாங்க அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம். நீங்களும் நானும் அதை எழுத வேண்டும். அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்தின் விசுவாசிகளாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்களுடைய வாழ்வின் பக்கம் அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்தின் பக்கமாக விளங்க உங்களை தத்தம் செய்வீர்களா? இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு, என் பேஜ் எப்படியோ டேர்ன் ஆகிடுச்சு. Now we are turning to Acts chapter 29. அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வாழ்க்கை பக்கத்தை நாம் திருப்ப வேண்டும். அதற்கு உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா? அப்படியானால் நம்ம எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, தர்மையான ஓய்வு நாளிலே நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இருந்து ஆவியானவரின் நடபடிகள் என்ற தலைப்பில் ஆவியானவரின் கடைசி நடபடிகள் என்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் ஆமேன் என்று முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஊழியத்தை முடிக்கிற கடமை எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் பவுல் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தாரோ அந்த தாகத்தை, அந்த பாரத்தை, அந்த வாஞ்சை, வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தாவே, ஷாலாம் பந்திங் சபைகள் மூலமாக இப்படிப்பட்ட சத்தியம் கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 28 அதிகாரங்களையும் முழுமையாக படித்து முடித்த அநேக பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அதை படித்து முடித்தது மாத்திரமல்ல, நாங்கள் அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்தை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் ஊழியத்தின் வழியாக நாங்கள் எழுத வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நல்ல சத்தியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களில் இந்த சத்தியம் எழுதப்படட்டும். பவுலின் ஊழிய நோக்கத்தை எங்களுக்கு தாரும், பவுலின் ஊழிய திட்டத்தை எங்களுக்கும் தாரும், பவுலின் ஊழிய வெற்றியை நாங்களும் ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இதுவரையும் 8 பாடங்களை படிக்க உதவி செய்தீர். இந்த படித்த பாடங்கள் மனதில் எழுதுங்க. நாங்களும் ஒரு பவுலை போல, ஸ்தேவானை போல, பேதுருவை போல, பிலிப்புவை போல ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எங்களுடைய ஆவியினால் நிரப்பும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு பேசும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.